நிறுத்துப்பா தம்பி, வந்தது லேட்டு. நீ ஸ்கூலுக்கு லேட்டா போனா என்ன பண்ணுவாங்க? பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? தம்பி வந்தது லேட்டு. எங்க போனீங்க? ஒரு டீ குடிச்சிட்டு போனேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. நான் சொல்றான் பாருங்க. எவ்வளவு கரெக்டா வந்த டைமுக்கு. டைமுக்கு வர கத்துக்கோடா ஃபர்ஸ்ட். ஏதோ நம்ம நாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டலக்கா. அப்புறம் என்ன? இவ்வளவு நேரம் எவ்வளவு பேர் நாடகம் போட்டாங்க, அத பார்க்க வரல. கடைசி நேரத்துல வந்துட்டல. சரி வந்துட்ட. நம்ம இப்படியே பேசியிருந்தா அம்மா எல்லாம் போட்டு கிளம்புங்களா அப்படின்னு சொல்றோம். அதனால டேய் கிட்ட வாங்க. எத்தனை பேர் நாடகம் பண்றதா இருந்தோம்? 8 பேர். 2 பேர் வரலடா. நீ கூப்பிட்டா நாங்க வந்தோம். இப்ப 2 பேர் வரலனா இத்தனை பேர் வெயிட் வேற பண்றாங்க. அதெல்லாம் பிளான் இல்லாம வந்திருப்போம். என்ன பிளான்? 8 டீம் வந்திருக்கு. யாருன்னா 2 பேர் தான் கிடைக்க மாட்டாங்க நடிக்கிறதுக்கு. ஓகே. நல்லா இருக்கப்பா. அண்ணன் வராரா? ஆனா நீங்களாம் பண்ணி டயர்டா இருக்கீங்க. ஆமா அதனால பார்த்து ரசிச்சு இருக்கோம். வேற கரெக்டா சரி ஒருத்தர் எடுத்தாச்சு. வேற யாராவது கை தூக்குறாங்க. வேற நானே எங்க வீட்டுல வந்து ஆர்வத்தோட வரவங்க யாரையும் தடுக்கிறது இல்ல. Always வராரா? என்ன பண்ணுவோம்? அண்ணே கடைசியா நம்ம உள்ள வரோம். சரி கிட்ட வாங்க. ஸ்கிரிப்ட் எங்க? யோ என்னையா நீ ஒரு 2 பேரை கூப்பிட்டு நிக்க வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் என்னன்னா, உன்னை நம்பி வந்தோம்ல. சமையலா என்ன கண்டிப்பா பண்றோம். யோ கல்ல கிளத்துக்கு அடிக்க போறாங்கயா. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் வந்துட்டோம். ஆனா தமிழரோட பண்பாடு நம்ம வணக்கம் வைக்கணும்லப்பா. வணக்கம் வைக்கிறது தானே. வச்சிடலாமா? ஆனா எல்லாருமே கூட சேர்ந்து எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும். சரியா? ஏ தன்னா நானே நானே, ஏ தன்னா நானே நானே, ஏ தன்னா நானே நானே, தன்னா நானே நானே, வணக்கம் வணக்கம் ஏ சமூக நீதி வணக்கம், வணக்கம் 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 சமூக நீதி வணக்கம், நானே நானே கதைக்கு போயிடலாம். சீக்கிரம் சொல்லுப்பா. முல்ல ஒரு ஊர்ல இருக்கு எப்பா பாரு, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு ராணி இருந்தாங்க, ஒரு மந்திரி இருந்தாங்க, 2 மந்திரி இருந்தாங்க, காக்கா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. எப்பா பாரு பழைய கதை. காலங்காலமா இதே கதையை சொல்லிட்டு இருக்கு. எல்லாருக்கும் போர் அடிக்குது. இதான் புதுசா சொல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போனா வேலையை என்ன பண்ணுவோம்? ஃபுல்லா பார்த்துட்டு வருவோம். ஒன்னும் கதையே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நான் போறதுக்குள்ளே பிடிச்சு இதுதான் சொல்ல போறேன்னு முடியாது. சொல்லு, என்னதான் அப்படி சொல்றேன்னு நான் கேக்குறேன். ஒரு ஊருக்குள்ள கோழிகளா
அதாவது ஒருபுறத்தில் ஊருக்கு நடுமையத்தில் அவளுடைய வீடு. நினைத்த நேரத்தில் காபி, தேவையான நேரத்தில் சரியான தூக்கம், மெத்தையில் தூக்கம். முடியாது சொல்லித்தர அம்மா அப்பா அக்கா அண்ணா எல்லாரும் இருக்க. தெரியாததை சொல்லித்தர தனிப்பட்ட ஆசிரியர். இதெல்லாம் இருக்க மழை பொழிந்தது. அவள் மழையை ரசித்து கொண்டிருந்தார். மேகம் கருக்குது தக்குது தக்குது நரிக்குது தக்குது தக்குது சாரல் அடிக்குது தக்குது தக்குது இறையா பறக்குது. வா, என்ன ஒரு வாழ்க்கை பாஸ். பாஸ் வாழ்க்கை இப்படி என்னவா இருக்குதா? ஆனா இதுல என்ன சமூக நீதி இருக்கு? என்ன இருக்கு? மற்றொரு புறத்தில் ஊருக்கு வெளிப்புறத்தில் அவளுடைய வீடு. நினைத்த நேரத்தில் காபி, வேலை, படிப்பை தாண்டியும் வேலை. புரியாததை யாரிடம் கேட்பதென்று புரியாமல், தெரியாததை யாரிடம் கேட்பதென்று தெரியாமல், திக்கு திணறி திக்கு தடுமாறி படித்துக் கொண்டிருந்தாள். மழை பொழிந்தது. ரசித்துக் கொண்டிருந்தாளா? இல்லை, வீட்டிற்குள் தண்ணீர் வந்து விடுமோ என்று கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தார். காலம் கடக்க, நேரம் கடக்க, பகலும் கடக்க, இரவும் கடக்க, தேர்வின் முடிவுகள் வெளிவந்தது. முடிவுகள் வந்துருச்சா? அடியே ரிசல்ட் பாத்தியா? பாத்தேன்டி. ஆனா நான் நினைச்ச காலேஜ் எனக்கு கிடைக்கல. உனக்கு என்ன ஆச்சு? நம்ம 2 பேர் சேர்ந்து அப்ளை பண்ணல ஒரு காலேஜ். ஆமா, அதுல எனக்கு கிடைச்சிருச்சுடி. ரொம்ப சந்தோஷம்டி. நான் இப்பவே போய் என் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். உனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும், சரியா? கவலைப்படாத. என்ன ஒரு நட்பு பாஸ். அழகான நட்புதான். ஆனால் விந்திட்டவன் நச்சு விதையை அவளுக்குள் விதைத்தான். ஃப்ரெண்டுன்னு அவன் கூட சுத்திட்டு இருந்தியே, இப்ப பாத்தியா அவனுக்கு அந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு. நீ என்ன பண்ண போற? அப்பா, நானும் நல்லா தான் படிச்சேன். நான் அவளை விட அதிகமான மார்க் தான் எடுத்தேன். ஆனா எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கல. அது ஏன்னு தெரியல. பரவாயில்ல, நான் அவ என் ஃப்ரெண்டு. நான் அவளுக்காக சந்தோஷம் தான் படுவேன். என்னது போட்டேனா? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்காக நீ சந்தோஷப்படுவியா? இதெல்லாம் யார் காசு? உனக்கு டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு, காஃபி எல்லாம் போட்டா நீ அவளுக்கு சந்தோஷப்படுவல? அப்பவே சொன்னேன் அவ கூட சேராதன்னு. ஆனா எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னியே, இப்ப புரியுதா? யாருமே ஒண்ணு இல்ல. அவ வேற, நம்ம எல்லாம் வேற. அவளுக்கு கோட்டால சீட்டு கிடைச்சிருச்சு. நீ என்ன பண்ண போற? அவளுக்கு இருக்கு உனக்கு இருக்கா? அவளுக்கு இருக்கு உனக்கு இருக்கா? அவளுக்கு இருக்கு உனக்கு இருக்கா? அவளுக்கு இருக்கு உனக்கு இருக்கா? அவ உன்னோட கம்மி மார்க் எடுத்தாலும் சீட் வாங்கி காலேஜுக்கு போயிட்டா. நீ என்ன பண்ண போற? நீ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்ட காலேஜ் உனக்கு கிடைக்கல. அவளுக்கு கோட்டா இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? இப்படியெல்லாம் ஊரா பேச அந்த நச்சு செடி மரமாய் வளர்ந்து நட்புக்குள் இடைப்பட்டது. அடியே, என்னடி 2 நாளா கால் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிற? ஏய், என்னடி ஆச்சு? நீ என் கூட பேசாத. உன்னால என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உனக்கு? நான் என்னடி பண்ணேன்? நான் உன்னை விட அதிகமான மார்க் எடுத்தேன். அது நான் ஆசைப்பட்ட காலேஜ். ஆனா நீ ஈஸியா கிடைச்சது. அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அந்த காலேஜ்? நீ ஏன் அந்த காலேஜுக்கு போன? ரிசர்வேஷன்ற ஒரே காரணத்தினாலதான் போனேன். ஆனா கஷ்டப்பட்டு இப்ப அதிகமான மார்க் எடுத்த நானு எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கலையே. மூஞ்சிலேயே பிடிக்காத.
மூஞ்சில முடிக்காத. இதத்தான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இதுவா சமூக நீதி? இது ஒரு சமூகத்துக்கான நீதி. யார் நீ? இதப்பா என்ன அந்த நேரம் உட்காந்து கவனம் பாக்கணும்ல. அதானே குறுக்க வந்து சொல்றத மட்டும் கேளு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லாருக்கும் எல்லாம் சமமா இல்லாத வரைக்கும் தான் இந்த ரிசர்வேஷனு அப்படி இப்படி எல்லாம். இப்பதான் எல்லாரும் நல்லா சந்தோஷமா தானே இருக்காங்க. இன்னுமா ஜாதி இருக்கு? ஜாதிலாம் இல்லப்பா. அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? எனக்கு என்ன சொன்னீங்கன்னா ஏதோ இன்டர்வியூ பார்த்துட்டு வந்துக்கிறாரு. என்ன கேள்வி கேட்டீங்க? இப்பெல்லாம் ஜாதி இருக்கான்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கும் ஒரு கதை இருக்கு. முழுசா கேளியா? முழுசா கேளு. புரியுதா? பார்த்துட்டு திருப்பி வா. கதாநாயகன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? காதலித்து கொண்டிருந்தானா? அவன் குடும்பத்துக்காக காசை தேடி ஓடுறான். குடும்பத்துக்காக காசை தேடி ஓடுறான். சந்து பொங்கலாம் ஓட்டி தீரான். ஹலோ சார், என்னப்பா டைம் ஆகுது? 10 நிமிஷத்துல சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் இவ்வளவு நேரம்? சார் 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 டிராபிக் சார் வந்துடுறேன் சார். சீக்கிரம் வா. வந்துடுறேன் சார் வந்துடுறேன். அவன் ஓடி போகிறான். என்னப்பா டைம் ஆகுது? இப்பதான் வருவியா? சார் இல்ல லிப்ட்ல விட முடியாதுன்ட்டாங்க. மாடிப்படி ஏறி தான் சார். அம்மா சொல்ல. சரி, எந்த ஏரியால இருந்து வர? நான் அந்த ஏரியால இருந்து வரேன் சார். அந்த ஏரியால எங்க? அந்த ஏரியால இங்க இருந்து சார். இங்க இருந்தா வர? சரி, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், நீ எடுத்துட்டு போ. சார் 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 இப்படி திடீர்னு சொன்னா என்ன சார் பண்றது? என் அக்கௌண்ட்ல இருந்தா சார் காசுலாம் முடிப்பாங்க. சார் சார் காசு வேணா நான் தரேன், நீ எடுத்துட்டு போ. என்னங்க நீங்க தானே பசிக்குது நீங்க அதுக்காக தானே சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்க. எதுக்கு அவரை விரட்டுறீங்க? அவன் அங்க இருந்து வரான். அவன் தொட்டி எடுத்துட்டு வந்த சாப்பாட நம்ம எப்படி சாப்பிட முடியும்? இதுக்குதான் வீட்டுல சமைச்சு கொடுன்னு சொல்றேன். கேக்குறியா? ஒழுங்கா இனிமே வீட்டுல சமை. இங்க கேட்டு இருந்தார்ல. அண்ணே பரவாயில்ல, நம்ம எல்லாரையும் சமமா தானே. என்ன கேட்டீங்க? பாக்குறது இல்லன்னு கேட்டேன். பாத்தீங்களா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பையன் ஒழுங்கா படிச்சிருக்கணும். அவன் படிச்சிருந்தா இப்படி தெருவா அலையணும்னு அவனுக்கு தவிதியா? அண்ணா என்ன சொன்னீங்க? படிக்கலையா? நான் என்ன படிச்சுக்கன்னு தெரியுமா? என்ன படிச்ச? நான் ஒரு பிஇ கிராஜுவேட்டுங்க. நினைக்கலாம் பிஇ படிச்சுட்டாண்டா இந்த வேலை பாக்குறேன்ட்டு. நான் ஏறாத கம்பெனியா இறங்காத கம்பெனியா எல்லா கம்பெனிக்கும் போனேன். அந்த கம்பெனில வைக்கிற இன்டர்வியூ எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன். ஒரு வார லெவலையா தாண்டி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் கடைசியா ஒரு எடுத்துட்டு வருவானுங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். பேப்பரை பார்ப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே நீங்க ரீச் சோன் அப்படிம்பாங்க. நானும் சரி ரீச் சோன் சொல்றாங்களே நமக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு பார்த்தா சரி இன்னைக்கு சனிக்கிழமை, திங்கக்கிழமை வரும். ஏதாச்சும் கம்பெனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்ப்பாங்களா? அதுதான் நானும் திங்கக்கிழமை ஒரு வெயிட் பண்ணுவேன். திங்கக்கிழமை வந்துச்சு, திங்கக்கிழமை மட்டும்தான் வந்துச்சு. அதுலயும் தாண்டி திங்கக்கிழமை வந்துச்சு. 3-4 திங்கக்கிழமை போயிடும். ஆனா எனக்கு வராது. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு we will reach you soon னா உங்களை சீக்கிரம் கூப்பிடுவாங்க. இல்ல உன்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. நான் காலேஜ் போனதானே உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? காலேஜ் போனா கோட்டால வந்தவன் சொல்லி சொல்லி எனக்கு பிடிச்ச படிப்பேன் நான் வேணாம்னு சொல்லி ஊருக்கு போக வச்சாங்க. நானும் ஊருக்கு போயிட்டேன். அப்போ
வந்து என்ன தெரியுமா சொன்னா? அக்கா நானும் உங்களை மாதிரி படிச்சு பெரிய ஆள் ஆவங்கா. அப்பதாங்க எனக்கு புரிஞ்சுச்சு, நான் படிச்சா எனக்கு மட்டும் இல்ல என்ன சுத்தி உள்ளவங்களோட வாழ்வாதாரமும் படிச்சேன். நான் படிச்சேன், அவன் கேள்வி பண்ணா இவன் கேள்வி பண்ணான்னு படிக்கல. நான் படிச்சா என் வாழ்க்கை தரம் மாறும் நம்மனே படிச்சேன். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல நான் தாங்க எச்சமே. பசங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், ரிசர்வேஷன்றது இங்க ஒண்ணு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு கொடுக்குற இலவசமோ சலுகையோ இல்ல, அது நம்ம எல்லாரோட உரிமை. அம்பேத்கர் என்னங்க சொல்லியிருக்காரு, இந்த கேஷ் இருக்கிற வரைக்கும் ரிசர்வேஷன் இருந்ததாங்க ஆகணும். உடனே எல்லாம் கேட்பீங்களே, அதுதான் எல்லாம் மாறிடுச்சுலப்பா, சமூகம் தான் மாறிக்கிட்டு இருக்கல. ஒத்துக்கிறேங்க, சமூகம் மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் மாற்றம் வரலங்க. என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்தோம் இன்னும் மாறாம தாங்க இருக்கோம். பாத்தியா? இதுக்கு என்ன சொல்லுவ? வந்து புரியுது எனக்கு. கொஞ்சம் ஓர பேசிட்டேன். நீ சொன்ன மாதிரி ஒரு 4 இன்டர்வியூ பார்த்தேன் வர்றதுக்கு முன்னாடி. எல்லாம் அவனுங்க சொல்லணும். அங்க பாரு யார் வராங்க. நம்ம அக்கா. சொல்லுங்கம்மா. ஆனா ஒண்ணு நான் இதான் கேட்கறேன். இந்த பிள்ளைக்கு சீட்டு கிடைச்சது, உங்களுக்கு கிடைக்கல. அப்ப திருப்பி பிரச்சனை இருக்குல்ல? அண்ணே நான் சொல்றேன், நான் அதுக்கு பதில் சொல்றேன். நானும் ஏதான் நினைச்சேன், ஒருத்தருக்கு மட்டும் இருக்கே இன்னொருத்தருக்கு இல்லையே. ஏமா இருமா, உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். அண்ணா நீங்க மாத்தி புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் அவளுக்கு இருக்கு உனக்கு இருக்கா, அவளுக்கு இருக்கு உனக்கு இருக்கான்னு தான் கேட்டாங்க. நானும் அதே தான் நினைச்சேன், என்ன அப்படிதான் நம்ம வச்சாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு எனக்கு எப்ப தெரியுமா புரிஞ்சுச்சு, நான் வேலைக்கு போறப்பதான் புரிஞ்சுச்சு. ஏன்னா நானே ரிசர்வேஷன் வழியா தான் வேலைக்கு போனேன். அப்போதான் ரிசர்வேஷன்ன்றது ஒரு சமூகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் போகவும் தெரிஞ்சுச்சு. நான் ஒண்ணுனே, எங்க அப்பா சொன்னது ஒண்ணு உண்மைதான். நானும் அவளும் அவனும் அவனும் இவனும் யாரும் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதான், யாரும் ஒண்ணு கிடையாது. ஆனா எல்லாரையும் சமமாக்கிறதுக்கு தான் ரிசர்வேஷன் திட்டத்தையே எடுத்துட்டு வந்தாங்க. அண்ணே இதே மாதிரிதான் நானும் கஷ்டப்பட்டேன்னு சொன்னல, அதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் ஒரு அண்ணா பார்த்துட்டு, ஏண்டா தம்பி நீ கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாமேனாரு. நான் அதுக்கப்புறம் எழுதினேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் ரிசர்வேஷன்ல இப்போ ஒரு நல்ல நிலைமையில வேலையை இருக்கேங்க. என்னைய பார்த்துட்டு என் கூட இருந்த பசங்களாம் நானும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உள்ள வரேன் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க நிலமெல்லாம் மாறும்ட்டு. இது எங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, உங்களுக்கும் புரியும் நம்புறோம். வாங்க. என்னப்பா புரிஞ்சுதா? எனக்கு நல்லா புரிஞ்சுங்க. அப்போ உங்களுக்கு அப்ப அவங்க புரிஞ்சாம்பா. அப்போ வழக்கம் போல நம்ம வந்து ஒரு நாடகம் போட்டுட்டோம். ஆனா அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. அது ஒரு நாள்லயோ இல்ல 2 நாள்லயோ வந்த விஷயம் இல்ல. 1000 வருஷங்களா நடந்த போராட்டத்துலதான் இந்த மாதிரி திட்டங்கள் வந்திருக்கு. அப்போ நிறைய பேர் போராடி இருப்பாங்களோ? ஆமா. உனக்கு யாருப்பா தெரியும்? பாபா அம்பேத்கர். இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் தப்பா சொல்லிட்டு வந்து நிறைய பேரோட பேரு மறைக்கப்பட்டிருக்கு. யார் தெரியுமா? அயோத்திதாச பண்டிதர் இருக்காரு, சாவித்ரிபாய் பூலே இருக்காங்க, மீனம்பாள் இருக்காங்க, வி.கே. ரோத்தி இருக்காங்க, நம்ம எல்லாரும் இருக்கோம். சரி மண்டல முடிஞ்சிச்சு. ஒரு பாட்டை போட்டு ஒரு நன்றி சொல்லி நாடகத்தை முடிச்சிருவோம். ஒரு சமத்துவமான நன்றி. அக்கா சொல்லுங்கக்கா, உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சுது? ஜூம்ல போவாதீங்கப்பா. இவரே ஜூம்ல எடுத்துட்டு போவாரா, அப்புறம் போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கக்கா, உங்க கருத்தை சொல்லுங்கக்கா. நாடகத்தை பத்தி சொல்லாதீங்க, இதுல இருந்த கருத்தை பத்தி சொல்லுங்க. பரவாயில்ல,
ஈக்குவாலிட்டி மட்டும் பத்தாது, ஈக்விட்டியும் வேணும். பாட்டம் போட்ட வேண்டியதான். நானே 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 சமூகத்தில் கிளம்புவோமா? அனைவருக்கும் சமத்துவமான நன்றி அனைவருக்கும் எங்கள் சமத்துவமான நன்றிகள். ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. இவ்வளவு இது நடக்குது. அம்பேத்கர் ஐயா, பெரியார் ஐயா இவ்வளவு பேர் போராடி இருக்காங்களே, ஆனாலும் இன்னும் அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி அவங்க சிலைகளை உடைக்கிறதும் அவங்க இன்னும் கூட்டுக்குள்ள பாடிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணே அதுக்கு சொல்லனா ஒன்னும் 3/4 மணி நேரம், ஒன்னு ஒரு பத்தாது. அண்ணன் பாத்துட்டாரு. அப்போ ஓகே, கிளம்பலாம். இன்னொரு விடயத்துல சந்திப்போம். நன்றி 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 அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கெவின் நாஷ். நான் லாய்லா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் MSW படிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரிஜா. எக்ராஸ் காலேஜ் BSc சைக்காலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பெரியார். MSSW காலேஜில் MSW ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நம்பி ஸ்ரீனிவாஸ். நான் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரூபேஷ். நான் MSSW காலேஜில் MSW ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஜெய்வீம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டிட்டு. அகை தியேட்டர் ஆஃப் வாய்ஸஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம கேள் நாடக குழுலையும் ஒரு பங்கா இருக்கேன். ஸோ இந்த காலேஜ்ல தான் படித்தேன். ஸோ இங்க இருக்கிற முக்காவாசி பேர் இங்க படிச்சவங்க தான். நான் இங்க தான் படிச்சேன். ஹாய், நான் ஹரிணி. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். வணக்கம், என் பேர் நந்திதா. ஸோ நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை டீம். கேன் யூ ஆல் லைக் கிளாப்? We all would like to thank Kamalesh for the script. என் பேர் கமலேஷ். நான் கேள்வியில் இருக்கேன். நன்றி. நம்மளுக்கு பறை இசை குச்சி, சுண்டு குச்சி எல்லாம் ப்ரொவைட் பண்ணி
பண்ணி கடைசி நேரத்துல எங்க போய் கேட்கறது யார்கிட்ட கேட்கறது தெரியாம திக்கி திணறி தடுமாறி ஒரு டீம் கிட்ட போய் கேட்டோம். புதியதோ உங்களுக்குலாம் தெரியுதான்னு பார்த்தேன். புதியது ஒரு டீம் தந்தாங்க. சரி டைம் ஆகுது. நம்மளுடைய அகைக்கான நினைவு பரிசை கொடுப்பதற்காக இருந்து தம்பி நினைவு பரிசு வாங்காம போன அப்படி கார்த்திக் அவரை வந்து அழைக்கிறேன்.